அமர்ந்திருந்து செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் என் சுயத்தினால் என் பலத்தினால் என் பலன் ஒன்றுமில்லப்பா. சுயத்தினால் உங்க பிரசனத்தால் உங்க பிரசனத்தால் கூடுவே. உங்க பிரசனத்தால் உங்க பிரசனத்தால் கர்த்தருடைய பிரசனத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே சொன்ன போதுதான் தானியேலை ஜெபிக்க கூடாதுன்னு தான் அவங்க தடை பண்ணாங்க. ஆனால் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அது நிற்கிறதுல அவன் கொஞ்சம் கூட அவன் சோர்ந்து போகவே இல்லை. தடையின் மத்தியிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த 3 வேளையும் அந்த எருசலேமை நோக்கி அந்த பிரசனத்தை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். அவன் ஜெபிக்கும் போது அவன் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். உங்க வாழ்க்கையோட சூழ்நிலை எதுவாகி இருந்திடும், நீங்க கர்த்தருடைய பிரசனத்தில் அமர்ந்திருப்பதை உங்க வாழ்க்கையில நோக்கமா நீங்க வைத்திருங்க. அதை நீங்க முதன்மையா நீங்க வைத்திருங்க. உங்களுடைய பலத்தினால நீங்க யுத்தங்களை நீங்க செய்ய முயற்சித்தாலும் அது நாங்க தோற்று போவோம். அதனுடைய கர்த்தருடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் நம்ம உட்காரும் போது கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்வார். கர்த்தர் நமக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் நமக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிற தேவன் அவர். அந்த பிரசனத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. வேற எந்த வேலையும், ரொம்ப கடினமான வேலையை தேவன் நம்மளுக்கு தரல, ரொம்ப ஈஸியான வேலை கொடுத்திருக்காரு. அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருப்பது வேற எந்த வேலையும் இல்லை. அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம், கர்த்தருடைய சமூகம், அவருடைய வேதம், அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவம், அவருக்கு பிரியமான காரியம்.